ரதாண்ணா அவளை திரும்பி கூட்டிட்டு வர முயற்சி பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறியான்னு? எத்தனை ஃபோன் பண்ணிருப்பா, எத்தனை மெசேஜஸ் பண்ணிருப்பா, ஆனா அவ மொத்தமா அவ இதயத்துல இருந்து என்ன தூக்கி எரிஞ்சிட்ட மாதிரி இருந்தா. என்ன மொத்தமா அவ மறந்துட்டா. துளசி அக்கா உங்களை மறக்கிறதா? நான் இதை நம்பவே மாட்டேன் மோனையா. சரி, அப்படின்னு நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன். இது வரைக்கும் யாருக்கும் நான் அதை காட்டினதில்லை. இதோ ஒரு நாளைக்கு 10 ஃபோன் பண்ணுவ அவளுக்கு. 10 ஃபோன், 10 மெசேஜஸ். ஆனா பதிலுக்கு அவகிட்ட இருந்து என்ன ரிப்ளை வந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? இதோ படிச்சு பாரு. அது கூட இப்படி நான் படிக்கிறேன். மோகன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் நான் என் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. நீயும் குடும்பமும் என்ன பொறுத்த வரைக்கும் மொத்தமா சேர்த்துட்டீங்க. இதெல்லாம் என்னது மோகன்? என்ன மறந்துரு. இனி நான் திரும்பி வரவே மாட்டேன். உன்னோட எனக்கு இருந்த உறவை நான் மொத்தமா அறுத்தெரிஞ்சிட்டேன். உன்ன மாதிரி கேவலமான சுயநலமான வேஷம் போடுற மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. என் கூட வாழ உனக்கு தகுதியே இல்லை. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் யாரோட காதலுக்கும் லாயக்கே இல்லை. எனக்கு உன் மேல காதலும் கிடையாது, உன் மேல அக்கறையும் கிடையாது. நீ வாழ்ந்தாலும் செத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த பதில் அவ எனக்கு அனுப்பியிருக்கா. என்னோட 1000 மெசேஜஸ், 1000 போனுக்கு அப்புறம் இந்த மெசேஜ் வந்திருக்கு எனக்கு. இது பாரு, நான் ஒத்துக்கிறேன், நான் தப்புதான். நான் என் பொண்டாட்டி அப்படி போக விட்டுருக்க கூடாதுதான். ஆனா எப்பவும் ஆம்பளைங்க தான் தப்பா இருப்பாங்களா? இல்ல, இந்த வாட்டி துளசிதான் தப்பு. ஒரு அப்பாவுக்கு ரொம்ப முக்கியமான நிமிஷமே அவனோட குழந்தை பிறக்கிற அந்த நிமிஷம் தான். அந்த பதட்டம், அந்த பயம், அந்த எக்ஸைட்மெண்ட், எவ்வளவு எமோஷன்ஸ். எனக்கு தெரியும், ஒரு அம்மா தன்னோட குழந்தைய வயித்துல 10 மாசம் சுமப்பா. ஆனா ஒரு அப்பாவுக்கு அந்த நொடி தானே எல்லாமே. ஏன்னா அந்த நொடிய அவன் நிரந்தரமா அவன் தன்னோட பார்வைக்குள்ள பாதுகாத்து வச்சிருப்பான். துளசி அந்த நொடியை தான் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாளே. அவ குஷி பிறந்த செய்தியை கூட என்கிட்ட சொல்லி அனுப்பல. எனக்கு தெரியவே தெரியாது. அவ அவ்வளவு கோபத்துல அவ உயிரைய அவ பறிச்சுட்டா. அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறி, அவ்வளவு வெறுப்பு. ஏன் என்ன தண்டிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவ உயிரை பறிச்சுக்கிட்டா. அவ செத்து விடுதலை ஆயிட்டா.
ஆனா நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ராதா. நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை துளசி அக்கா. நான் பண்ண தப்புக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்கானா, நான் அவ்வளவு பெரிய தப்பா பண்ண. மோனையா அழாதீங்க, அமைதியாகுங்க, அமைதியாகுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க மோனையா. துளசி அக்கா, துளசி அக்கா, நீங்க இங்க இருக்கீங்களா? துளசி அக்கா, ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். அறிகுறி காட்டுங்க. இன்னைக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு கைய அசைச்சா மட்டும் என்னைக்கு ஓசை வராது. இது வரைக்கும் உங்க தரப்பு கதை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது துளசி அக்கா. நீங்க மோகன் ஐயாவை உயிருக்குயிரா காதலிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க என்னைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்க. அப்படி ஏதாவது கெடுதல் நடந்திருக்குன்னா அது உங்களுக்கு தான் நடந்திருக்குன்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். மோகன் ஐயாவுக்கு உங்க மேல இருக்க கோவம் நியாயமே கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை முழுசா நம்பினது நான் பண்ண பெரிய தப்பு. உங்களுக்காக மோகன் ஐயா கிட்ட சண்டை போட்டேன் பாருங்க, அதான் நான் பண்ண தப்பு. உங்களை என்னோட எடுத்துக்காட்டா நினைச்சது ஏன் தப்பு? உங்க பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நினைச்சது நான் பண்ண பெரிய தப்பு துளசி அக்கா. இல்ல ராதா, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. மோகன் ஐயா உங்களுக்காக என்னதான் செய்யல? அவர் உங்களை காதலிச்சதுனால இன்னொருத்தரோட காதல தூக்கி எறிஞ்சாரு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தன்னோட குடும்பத்தை எதிர்க்கவும் அவர் தயாரா இருந்தாரு. மோகன் ஐயா உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பதிலுக்கு அவருக்கு என்ன கிடைச்சது? ஏளனம். துளசி அக்கா, நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உங்களை திரும்ப கூட்டிட்டு வர அவர் எவ்வளவு முயற்சி பண்ணாருன்னு தெரியுமா? அப்படி இருந்த மோகன் ஐயாவுக்கு என்ன கிடைச்சது? அவர் மனசை உடைக்கிற செய்தி. அதுல நீங்க ஏன் தான் மோகன் ஐயா மேல அவ்வளவு பெரிய பழியெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஐயோ, யாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு எப்படி இப்படிப்பட்ட செய்தியை அனுப்பலாம்? அதுவும் நீங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொல்ற ஒரு ஆளுக்கு. ராதா, நீ சொல்ற மாதிரி நான் எதுவும் பண்ணல ராதா, புரிஞ்சு. எல்லாத்த விடவும் முக்கியமான விஷயம் துளசி அக்கா, நீங்க உங்களை மோகன் ஐயா கிட்ட இருந்து விலக்கி வச்சுக்கிட்டீங்க சரி, ஆனா அவருக்கு பிறந்த குழந்தைய கூட அவர்கிட்ட இருந்து விலக்கி வச்சுட்டீங்க. துளசி என்கிட்ட இருந்து அந்த நிமிஷங்கள் எல்லாம் பறிச்சுட்டா. எவ்வளவு ஏன் குஷி பிறந்த விஷயத்தை கூட அவன் என்கிட்ட சொல்லல. ஏன் துளசி அக்கா, ஏன்? ராதா, நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ராதா. நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணவே இல்ல. பதில் சொல்லுங்க துளசி அக்கா. மோகன் ஐயாவுக்கு அந்த செய்தியை நீங்க தானே அனுப்புனீங்க? பதில் சொல்லுங்க துளசி அக்கா. அந்த செய்தியை நீங்க அனுப்புனீங்களா இல்லையா? ஒருவேளை நீங்க அனுப்பலன்னா இங்க இருக்க எதையாவது உன்னை கீழே தள்ளுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ராதா, நான் எப்படி அந்த மாதிரி பண்ணுவேன்? நான் மோகன் எப்ப ஃபோன் பண்ணுவார்னு காத்துக்கிட்டு இருந்தேன். மோகன் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் ஓடி வந்திருப்பேன் ராதா. ஆனா அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோனும் வரல, ஒரு மெசேஜ் கூட வரல ராதா. அப்படின்னா துளசி அக்கா, உங்களுக்கு தெரியுமா அந்த செய்தியை மோகன் ஐயாவுக்கு அனுப்புனது யாருன்னு? இல்ல ராதா, எனக்கும் அந்த விஷயத்தை பத்தி இன்னைக்குதான் தெரிஞ்சது. இதெல்லாம் கேட்டா எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பனா அந்த செய்தியை மோகன் ஐயாவுக்கு அனுப்புனது யாரு?
இப்பெல்லாம் அந்த 2 அடி சூனியக்காரி பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே நடந்துக்கிறா. பத்தாதுக்கு அந்த பேய் வேற கூட. இந்த ரகசியம் எல்லாம் தெரிஞ்சது நம்ம 2 பேரையும் கன்ஃபார்மா ஜெயிலுக்குள்ள கல்லோடைக்கு விட்டுருவாங்க. ராதாக்கும் துளசிக்கும் எதுவும் தெரியறதுக்கு முன்னாடி நாம குருமா கிட்ட போய் அந்த துளசியால என்னோட கேபின்குள்ள எதுக்காக வர முடியலன்னு தெரிஞ்சுக்கணும். எதுவா இருந்தாலும் அந்த துளசிக்கு எதிராக நாம அதை சாதகமா பயன்படுத்திக்கணும். சரி சரி, சீக்கிரம் வாங்கம்மா போலாம். தாமினி, தாமினி, நான் சொல்றத கேள. ராத்திரி இந்த நேரத்துல அந்த அம்மாவை தேடி போறது சரியா இருக்குமா? இங்க பாரு, அவங்க குருமாங்கிறது எனக்கும் தெரியும். எனக்கு என்னவோ அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. ஏடா கூடமா ஏதாவது ஆயிட போகுது. நம்ம ஒரு வேலை பண்ணலாமா? நாளைக்கு காலையில போய் பார்க்கலாம். அம்மா, நாளைக்கு காலையில வரைக்கும் நமக்கு நேரமே இல்லை. ஒருவேளை ராதாக்கு மட்டும் நமக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நமக்கு எதிராக யூஸ் பண்றதுக்கு அவளுக்கு பெரிய ஆயுதம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால குருமாவை பார்க்க நம்ம இப்பவே போய் ஆகணும். கிளம்பு. நானும் உங்க 2 பேர் கூடவும் இப்போ வரேன். நீ சொல்ற அந்த குருமா யாருன்னு எனக்கும் இப்ப தெரிஞ்சாகணும். அவ இத்தனை வருஷங்களா என்னை இந்த வீட்டுக்குள்ள நுழைய விடவே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே கைது பண்ணி வச்சா. அவ கூட எனக்கு பழைய கணக்கு வழக்க தீர்க்க வேண்டியிருக்கு. ராதாக்கு இந்த விஷயத்துல நான் உதவி பண்ணணும்னா முதல்ல நீ சொல்ற இந்த குருமா யாருன்னு நான் கண்டுபிடிச்சி ஆகணும். மோகன் ஐயா, என்னாச்சு? அதுக்குள்ள எழுந்துட்டீங்க? என்னாச்சு மோகன் ஐயா? நல்லா இருக்கீங்கல்ல? மோகன் ஐயா, இந்தாங்க, நீங்க முதல்ல தண்ணியை குடிங்க. மெதுவா மெதுவா மெதுவா. என்னாச்சு மோகன் ஐயா? நல்லா இருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிங்க. அது திடீர்னு பயமா இருந்தது. அதான் தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிட்டேன். பயமா இருந்ததா? நீங்க முதல்ல மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. சரியா உட்காந்து மூச்சை இழுத்து விடுங்க. நல்லாதான் இருக்கு. நீங்க மூச்சை இழுத்து விடுங்களேன். நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்கல்ல? இன்னும் தண்ணி வேணுமா உங்களுக்கு? போதும். மோனையா, உங்களுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இன்னைக்கும் உங்க மனசு உங்க கடந்த காலத்துக்குள்ளே மூழ்கி போயிருக்கு. இன்னைக்கு உங்க கடந்த காலம் உங்க கூடவே நிழலா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீங்க சொல்லு. என் கடந்த காலத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது? அதுக்குன்னு தனியா ஏதாவது மருந்து இருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடந்த காலத்துல ஏற்பட்ட ரணத்தை ஆத்தணும்னா நம்ம நிகழ்காலத்தை நம்ம சரி பண்ணிக்கணும். மோனையா, எனக்கு என்னமோ அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு துளசியக்கா அனுப்பியிருப்பாங்கன்னு தோணல. என்ன பேசுற நீ? நீதான் பார்த்தல, அவளோட நம்பர், அவ நம்பர்ல இருந்தா மெசேஜ் வந்திருக்கு. நீ காட்டு என்கிட்ட, நான் படிக்கிறேன். மோகன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் நான் என் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. நீயும் குடும்பமும் என்ன பொறுத்த வரைக்கும் மொத்தமா செத்துட்டீங்க. என் கூட வாழ உனக்கு தகுதியே இல்லை. ஏன்னா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. துளசி அக்கா என்னைக்குமே உங்ககிட்ட இவ்ளோ கசப்பான வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பா பேச மாட்டாங்க. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கல்ல, அந்த சண்டை கருத்து வேறுபாடுலாம் ஆபீஸ்ல இருந்து தானே ஆரம்பிச்சது. அப்ப அது ஆபீஸ்ல தான் சரி பண்ணணும். மோனையா, வாழ்க்கையில முன்னேறவும்
உங்க கடந்த காலத்துல இருந்து வெளியே வரவும் உங்களுக்கு ஒரு வழிதான் இருக்கு. நீங்க மறுபடியும் ஆபீஸ்க்கு போக ஆரம்பிக்கணும். என்ன பேசுற நீ? உனக்கு மூளைக்குள்ள குழம்பி போயிருக்கா? உனக்கு தான் சொன்னல, அந்த ஆபீஸ்ல எனக்கு கெட்ட ஞாபகங்கள் தான் அப்ப இருக்கு. நான் உங்களுக்கு அங்க நல்ல நினைவுகளை கொடுக்குறேன் மோனையா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. போதும். இனிமே நீ ஆபீஸ்க்கு போக கூடாது, அவ்வளவுதான். இல்ல மோனையா, ஆபீஸ்க்கு நான் கண்டிப்பா போவேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் பலவீனமா இருந்தது உண்மைதான். ஆனா அதுக்காக எனக்கு போராட சக்தி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் ஆபீஸ்க்கு போறதும் இந்த மர்மமான விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப அவசியம். மோகனையா, நீங்களும் நானும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வீடு, அந்த ஆபீஸ் சம்பந்தப்பட்ட எந்த ரகசியமா இருந்தாலும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தெளிவாக்கிடலாம். ஆனா உங்களுக்கு ஆபீஸ் போக விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. நானே மாவீரனாவும் இருக்கேன், நானே சாரதியாவும் இருக்கேன். துளசி அக்கா தாமினி அக்காவை ஏன் வீட்டில இருந்தோ ஆபீஸ்ல இருந்தோ வெளியேற்ற நினைச்சாங்கன்றத நான் தனியாவே கண்டுபிடிக்கிறேன். கணவன் மனைவிக்கு துணையா நிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா அந்த மனைவி எல்லா கஷ்டங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் தனியா தான் சந்திச்சாகணும். நான் தனியாவே போராடி ஜெயிக்கிறேன். அப்படியா? பட்டிக்காட்டு டிடெக்டிவ், ரொம்பலாம் உளவு வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதா? பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அப்புறம் காப்பாத்த நான் வரமாட்டேன். காப்பாத்த வேண்டியது என்ன கிடையாது, உங்களதான் மோனையா. ஏன்னா நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. நான் உங்க வீட்டு வாசல்ல இருக்க மரத்துல இருக்க ஷாலு பேய். நீ முதல்ல இப்படி காதுல கிச்சு கிச்சு முட்டுறத நிறுத்துறியா? அடுத்த வாட்டி அந்த ஷாலு என் முன்னாடி வந்தாலும் அவகிட்ட முத்த வாங்குவேன். ஷாலுவா பேயா? நான் ஷாலு, உங்க வீட்டு வாசல்ல இருக்க மரத்துல உட்கார்ந்திருக்க பேய். மோனையா, மோனையா. குருமா, அது நாங்க ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். அந்த துளசி கேபின்குள்ளேயே போக மாட்டேங்கிறா. அட கடவுளே, இவங்க என்ன அடிக்கிறாங்க? எந்த ஒரு குருமா இவ? எல்லா உண்மையும் தெரிஞ்சும் கூட உங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்றா. இவ குருன்னு சொல்றதுக்கே லாய்க்கு இல்லாதவ. இவளுக்கு ஒரு தாயோட வேதனையே தெரிய மாட்டேங்குது. ஒரு தாய் இல்லாத குழந்தை மேல இறக்கம் கூட வர மாட்டேங்குது. இவளை எதுக்கு அம்மான்னு சொல்றீங்க? எப்போ ஒரு ஆன்மா
ஒரு பொருளை தொட முடியாம தள்ளி நிக்குதோ, அப்போ அதுக்கு அர்த்தம் அந்த பொருளோட அந்த ஆன்மாவோட மரணத்தோட சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு இணைஞ்சிருக்கு. ஒருவேளை துளசியால அந்த இடத்துக்குள்ள நுழைய முடியலனா அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள துளசியோட மரணம் சம்பந்தப்பட்ட ரகசியம் இருக்கு. என்ன? ஏன் மரணம் சம்பந்தப்பட்ட ரகசியமா? அதுவும் அந்த கேபின்குள்ளையா? ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? நான் இறந்து போனது என்னோட பிறந்த வீட்டுல. எந்த ஒரு ஆன்மாவும் தன்னுடைய இறந்து போன உடலையும் மரணிக்கும் போது அணிஞ்சிருந்த பொருட்களையும் முறையான இறுதி சடங்கு செய்யலனா அதால தொடவே முடியாது. யோசிச்சு பாரு தாமினி. அப்படி அந்த இடத்துக்குள்ள என்ன இருக்கு? அது அந்த பொருள் மத்தவங்க கைக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் துளசியோட மரணம் பத்தின ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் குருமா. என்னோட மரணத்தை பத்தின ரகசியம் அந்த கேபின்குள்ள இருக்கு. இதெல்லாம் இந்த குருமாக்கு எப்படி தெரிஞ்சுதா? என்னோட கடந்த காலத்தை பத்தி இந்த குருமாக்கு எப்படி தெரியும்? நீ யாரா இருந்தாலும் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம போக மாட்டேன். இன்னைக்கு நான் உன்னோட முகத்தை பார்த்தே தீருவேன்.